Chapter 3, exercise 3.1 la fourth sum. The sum of the digits of a 3-digit number is 11. The sum of the digits of a 3-digit number. Sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46. If the digits are reversed, the new number is 46, more than 5 times the former number. If the hundreds digit plus twice the tens digit is equal to the unit digit, then find the original 3-digit number. ஓகேவா? அப்போ இதுலேருந்து 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான் நமக்கு புதிய பேட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் XYZக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குலேருந்து நம்ம ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? The sum of the digits of a 3-digit number is 11. அப்போ 3-digit நம்பருங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு XYZன்னு எடுத்துக்கலாம். அதான் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு let the number be XYZ. ஓகேவா? அப்போ therefore the 3-digit number, ஓகே, அந்த நம்பருங்கிறது XYZன்னு எடுத்தோம். 3-digit நம்பர்னா அதாவது இதான் யூனிட் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், அப்படி தானே எழுதுவோம். அப்போ 3-digit நம்பருங்கிறது எப்படி எழுதுவோம்? 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z ஒன்ஸு. நம்ம சாதாரண அப்படி தானே எழுதுவோம். இப்போது 369 ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு நமக்கு அந்த டிஜிட்ஸில் பிளேஸ் வேல்யூ எழுதியில் என்ன எழுதுவோம்? 3 × 100 ப்ளஸ் 6 × 10 ப்ளஸ் 9 × 1 ஒன்ஸ் பிளேஸ், ஒன்ஸ் டென்ஸ் 100. இப்போ 300 ப்ளஸ் 60 ப்ளஸ் 9 369. அது மாதிரி 3 நம்பர்ஸ் XYZன்னு எடுத்துட்டோம். அந்த 3-digit நம்பர் ஏன் அப்படி நம்ம இதை எழுதுகிறோன்னா அந்த 3-digit நம்பர் எதுன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? The sum of the digits of 3-digit number is 11 கொடுத்துருக்காங்களா? 3-digitங்கிறது XYZன்னு எடுத்துட்டோம். அதோட sum of the digitங்கிறது என்னது? 11 கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணிடலாம்? அந்த 3-digit நம்பரோட சம் x + y + z = 11 எழுதிடலாம். ஆனால் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா நமக்கு அந்த 3-digit நம்பர் இருக்குல்ல, அந்த 3-digit நம்பர் ஜென்ரலாக இதை எழுதிட்டோம். ஆனால் அந்த 3-digit நம்பர் வந்துட்டு if the digits are reversed, then the new number is 46 more than 5 times the former number. அப்போ அந்த digits reverse ஆகும்போது அந்த நியூ நம்பர் வந்து 46 more than 5 times the former number. அப்போ ரிவர்ஸ்டு பண்ணல நமக்கு வந்துட்டு அந்த நியூ நம்பர் வந்துட்டு இஸ்னா ஈக்குவல் டு, நியூ நம்பர் ஈக்குவல் டு, அதாவது ரிவர்ஸ் பண்ண அந்த நியூ நம்பர் வந்து ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா 46 more than 5 times the former number. முதல் இருந்த நம்பர் கூட 5 times more தானாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 46 மோராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜென்ரலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதில் டவுட் இல்லைல்ல. the sum of the digits of 3-digit number is 11. let the numbers be XYZன்னு எடுத்துருக்கோம். அந்த 3-digitோட சம்முங்கிறது 11னால x + y + z = 11 எழுதிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் அந்த டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ணையில் அந்த நியூ நம்பர் வந்துட்டு 46 more than 5 times ஃபார்மர் நம்பரை காட்டிலும் 5 times கூடுதலாக இருக்குது. 46 more than அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ ஃபஸ்ட்டு அப்போ அதோட பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சதான் கரெக்டாக ரிவர்ஸ்டெல்லாம் எழுத முடியும். அதுக்கு தான் இது எழுதியிருக்கோம். therefore the 3-digit நம்பர்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம எடுத்திருக்க பேட்டர்ன் படி எழுதியில் என்னது? 100x + 10y + z. ரிவர்ஸ் நம்பர் அப்போ என்ன ஆகிடும்? 100z + 10y + x. ஓகேவா? அப்போ இது நம்ம வந்துட்டு அந்த ரிவர்ஸ்டு எழுதிருக்கு. அப்போ ஃபார்மர் நம்பர்னா ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் 100x + 10y + z. அது வந்து நியூ நம்பர்னா எந்த? அப்போ 100z + 10y + x. ஏன்னா ரிவர்ஸ் நம்பர் தான் நியூ நம்பர். அப்போது இது ஜென்ரலாக நம்ம 3-digit நம்பர் XYZ, ஆனால் அது ரிவர்ஸ்டு பண்ணையில் அந்த நம்பரை நியூ நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணையில் கிடைக்கிற அந்த நியூ நம்பர் வந்துட்டு ஃபார்மர் நம்பரை காட்டி கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதனால் அது பிளேஸ் வேல்யூவோட எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போது கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். எப்படி? இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ், த நியூ நம்பர்னால் இதான் 100z + 10y + x. அதான் இங்கே எழுதியிருக்கோம். நியூ நம்பர் இஸ் அதான் 100z + 10y + x ஈக்குவல் டு என்னது? 46 more than 46 ப்ளஸ் 5 times the former number. அப்போ 5 into இது அதாவது 46 ப்ளஸ் 5 into ஃபார்மர் நம்பர்னு என்னது? ஃபஸ்ட்டு இருக்குது கிவன் நம்பர் கொடுத்துருக்குற நம்பர் 100x + 10y + z. இது எழுதுனது ஓகேவா? இது எழுதுன புரிஞ்சாலே அடுத்து நம்ம நார்மல் தான். ஓகேவா? நியூ நம்பர் வந்துட்டு 46 more than 5 times the former number எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து இந்த 5 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 100z + 10y + x = 46 +
5 into 100 500x plus 5 into 10 50y plus 5z. அடுத்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு xy zல வருதும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்போ இந்த சைடு x வரையில் என்ன ஆகிடும் மைனஸ் 500x இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 50y ப்ளஸ் 10y மைனஸ் 5z ப்ளஸ் 100z ஈக்குவல் டு இந்த 46 அங்கே தான் இருக்குது. இந்த 3 நம்பர்ஸ் தான் இங்கிட்டு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ நமக்கு மைனஸ் 500 ப்ளஸ் எக்ஸுங்கிறது என்னது மைனஸ் 499x. அடுத்து மைனஸ் 50 ப்ளஸ் 10yங்கிறது மைனஸ் 40y. மைனஸ் 5z ப்ளஸ் 100zங்கிறது ப்ளஸ் 95z ஈக்குவல் டு 46. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கூட இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டுங்கிறது எது இதில் இருக்கிறது ஹண்ட்ரட்ஸ் டிஜிட், அதாவது ஃபஸ்ட்டு கிவன். இது வந்து ஃபார்மர் நம்பர் தான் ஒரிஜினல் நம்பர், அதில் தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டுங்கிறது எது எக்ஸ். அப்போ இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் ஹண்ட்ரட்ஸ் டிஜிட், அதான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் பாருங்கள். இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்னா எக்ஸ். ஓகேவா? இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் எக்ஸ் ப்ளஸ் அவங்களே கொஸ்டினில் ப்ளஸ்ஸும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட்டுங்கிறது என்னது ஒய். ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட்னா 2y. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட்டுங்கிறது எது இசட். அதான் எழுதியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இசட். ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இனி இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இது ரெண்டு நான் எடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் டேரெக்டாகவே இசட் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட்னு இருக்கா, ஈஸியாக கேன்சல் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11, எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இசட் கேன்சல் எலிமினேட் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் ஒய்னா 3y ஈக்குவல் டு 11. இது ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். இதில் இசட் எலிமினேட் பண்ணனால அதுலேயும் இசட் தான் எலிமினேட் பண்ணோம். அப்போ இங்கே ப்ளஸ் 95 இசட்னு இருக்குது. அப்போ இங்கே வெறும் இசட் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 95 பண்ணிக்கணும். ஓகேவா? அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 95. அப்போ 95x ப்ளஸ் 95y ப்ளஸ் 95z ஈக்குவல் டு 11 இருந்துச்சு. 11 இன்ட்டு 95ங்கிறது 1045 மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். மைனஸ் 499x மைனஸ் 40y ப்ளஸ் 95z ஈக்குவல் டு 46. அப்போ இது ரெண்டு ப்ளஸில் இருக்கனால நம்ம மைனஸ் பண்ணதான் சைன் சேஞ்ச் பண்ணதான் கேன்சல் ஆகும். இப்போ இது ஏற்கனவே இது ரெண்டு மைனஸ்னால அது ரெண்டு ப்ளஸ் ஆகிடும். இது மைனஸ் அப்போ இசட் எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போ 95 ப்ளஸ் 499ங்கிறது 594x ப்ளஸ் 95 ப்ளஸ் 40ங்கிறது 135y ஈக்குவல் டு இது மைனஸ் பண்ணுறோம். 1045லேருந்து 46 மைனஸ் பண்ணிட்டோம்னா 999. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் XYங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறோன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 594x ப்ளஸ் 135y ஈக்குவல் டு 999. இதில் நமக்கு சின்ன நம்பர் இதாக இருக்குது 135. அதனால இங்கே இருக்கிற இந்த 3லேருந்து 135 வரைக்கும் எதால் மல்டிப்ளை பண்ணால் போதும் 45 இன்ட்டு 3 பண்ணையில் நமக்கு 135 வந்துடும். அப்போ இது 135 நமக்கு, அதாவது ஃபோர்த் ஈக்குவேஷனில் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 594 ப்ளஸ் 135y ஈக்குவல் டு 999. ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து எலிமினேட் பண்ணால் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒய்ங்கிற வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன் நான். எக்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்ங்கிறது 135, இங்கே இருக்கிற ஒய்ங்கிறது 3. இப்போ 3 கூட 45 மல்டிப்ளை பண்ணோம்னா 135 கிடைக்கும். அப்போ இது கூட 45 மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுது, ஈக்குவேஷன் கூட மொத்தத்தில் 45ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதான் எழுதியிருக்கோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5 ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்ட்டு 45 மல்டிப்ளை பண்ணல 90x ப்ளஸ் 135y ஈக்குவல் டு 495 ஆகும். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இருக்குது. ஃபிஃப்த்து தான் பெருசாக இருக்குது. ஸோ ஃபிஃப்த்து மைனஸ் ஃபோர்த்துன்னு எழுதிக்கிறோம். அது ரெண்டு எழுதிட்டு நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்போ 594 மைனஸ், அதாவது நமக்கு அப்போ தான் 35 135 கேன்சல் ஆகும். இது மாதிரி நிறைய சம் செஞ்சனால தான் ஈஸியாக போயிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். 594ல் 90 மைனஸ் பண்ணிட்டோம்னா 504x, ஒய் எலிமினேட் ஆயிடுச்சு ஈக்குவல் டு இது 504. அப்போ x ஈக்குவல் டு 504 பை 504 போது கேன்சல் ஆகிடும் 1. எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருச்சு. சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு, 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. எக்ஸோட வேல்யூ தான் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகிடும், 2 into 1 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. இப்போ 2 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11, 3y ஈக்குவல் டு 11 மைனஸ் 2, 3y ஈக்குவல் டு 9, y ஈக்குவல் டு 9/3. இப்போ என்ன ஆகிடும், y ஈக்குவல் டு 3. இப்போ சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 3 வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஏன்னா அதான் சின்னதாக இருந்தது. என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 11.
இப்போ எக்ஸு ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். 1 + 3 + z = 11. அப்போ 1 + 4 + z = 11, z = 11 - 4, z = 7. therefore the number is, நம்பருங்கிறது என்னவா இருந்தது? இதான் நமக்கு ஜென்ரல் நம்பர், ஃபர்ஸ்ட் எடுத்த நம்பர் 100x + 10y + z. இப்போ x கண்டுபிடிச்சிட்டோம்ல, 100 × 1 + 10 × 3 + zங்கிறது என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 7. அப்போ 100 + 10 × 3 னா 30 + 7, 100 + 30 + 7 137. இதான் அந்த நம்பர். 3 டிஜிட் நம்பருங்கிறது எது? 137. இதான் ஆன்சர். ஓகே தானே?